மாதிரி பண்ணீங்க அப்புறம் அவன் நேர கோர்ட்டுக்கு போயிடுவா. இந்த வீட்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து அவளை கொடுமைப்படுத்துறோம்னு சொல்லுவா. அவளை ஒழுங்கா நடத்தலன்றவா. ஒரு சின்ன விஷயத்தை பூதாகரமா ஆக்கிடுவாமா. அவ பேச்ச நம்பி கடைசியில எனக்கு தண்டனையும் கிடைக்கலாம். தண்டனையா? நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? உங்க புள்ளைய கோர்ட் தண்டிக்கணுமா? இல்ல நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கப்பா. என்னங்க இல்ல உங்களுக்கு தெரியாது, விட்டுருங்க, நானே பாத்துக்கிறேன். என்ன ரவி, நீங்க வாங்க சொல்றேன். இதெல்லாம் வெறும் டிராமாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த டிவோர்ஸ்ங்கறத நம்ம ஜாக்கிரதையா அன்பா வாங்கணும். சண்டை போட்டு இல்ல. அப்பதான் நாம நல்லவங்களாவும் அவங்க கெட்டவங்களாவும் தெரிவாங்க. ஆனா ரவி, அந்த ஷாலினிக்கு எதிரா ஏற்கனவே நம்ம கிட்டதான் நிறைய ஆதாரங்கள் இருக்கேப்பா. அவ ஏமாத்துக்காரி, பைத்தியம், துரோகி அப்படி. அதெல்லாம் கரெக்ட்டுமா. இதை வச்சுக்கிட்டு அவ கெட்டவன் தான் நம்ம நிரூபிக்க முடியும். ஆனா நாம நல்லவங்கன்றதை எப்படி நிரூபிக்க போறீங்க? உதாரணத்துக்கு இப்ப நான் ரெஸ்டாரண்ட்ல நான் ஷாலினி கூட ரொம்ப அன்பா நடந்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. இந்த உலகம் என்ன நினைக்கும்? ரவி நல்லவன்பா. அந்த வார்த்தை வருமா வராதா? அப்படி இருந்து ஷாலினி ரவிக்கு டிவோர்ஸ் கொடுக்க பாக்குறான்னு ஃபால்ட் அவன் மேல போயிடும். அப்போ அவங்க எல்லாரும் கேட்டவங்க, நாம ரொம்ப நல்லவங்கன்றது கிளியர் ஆயிடுதா? எல்லாரும் முன்னாடி நம்ம நல்லவங்களா இருந்துக்கிட்டா நாளைக்கு டிவோர்ஸ்னு வரும்போது நம்ம பாக்கெட்ல நம்மளுக்கு 10 காசு கூட தர தேவையில்ல. அப்படியா? பின்ன நீ என்ன ரவி சொல்ற? உண்மையை சொன்னமா. இத பத்தி நான் யோசிக்கவே இல்லையே. 10 பைசா கூட கொடுக்காம விவாகரத்தா? நம்ம புள்ள சொல்றது எல்லாமே சரிதாமா. சந்தோஷ் என் லைஃப்ல இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஏத்துக்க முடியாது. அப்புறம் அது மத்தவங்களுக்கும் நான் கொடுக்க விரும்பல. அது மட்டும் இல்லாம நம்பிக்கை இல்லாத இடத்துல அங்க எந்த உறவும் இருக்க முடியாது. So it's better to end. ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்களோ தெரியலையே. சமாதானம் ஆகிறதுக்கு பதிலா பிரச்சனை அதிகமாயிட போகுது. நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். வேண்டாம் பாட்டி, அவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் தனியா பேசட்டுமே. நீங்க டென்ஷனே ஆகாதீங்க. இன்னைக்கு 2 பேருக்குள்ள எல்லாமே சரியாயிடும். ஐம் சாரி ரித்திகா, நான் தேவையில்லாம எதாவது யோசிக்கிறேன்னு எனக்கே நல்லா தெரியுது. ஆனா ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் இதான் பெரிய வித்தியாசமே. நீங்க பொண்ணுங்க, நீங்க எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுவீங்க. உங்க ஃபீலிங்ஸை நீங்க ரொம்ப தெளிவா வெளிப்படுத்துவீங்க. ஆனா ஆம்பளைங்க நாங்க எல்லாத்தையுமே மனசுல வச்சுப்போம். அதனால எங்களுக்கு என்ன தோணுதோ அதே நாங்க உண்மையா நினைச்சுப்போம். பட் யூர் ரைட். நம்பிக்கை இல்லாத இடத்துல உறவு எப்படி நல்லா இருக்க முடியும்? அதனால கல்யாணத்துக்கு முன்னாடி நான் நமக்குள்ள ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்த விரும்புறேன். நான் செஞ்ச தப்ப மன்னிச்சு என்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பியா? ஆனா இதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்கு நடுவுல யாரையாவது கொண்டு வந்தேன்னா கண்டிப்பா உன்னை விட்டு நான் வேலைக்கு போயிடுவேன். ஷாலினியும் பாட்டியும் நமக்காக வெயிட் பண்றாங்க. நம்ம போலாமா? பழசெல்லாம் மறந்துடலாம். ஓகே பாட்டி, அங்க பாருங்க 2 பேரும் வராங்க. 2 பேரும் நார்மல் ஆயிட்டாங்க பாத்தீங்களா? பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. 2 பேரும் கடைசி வரைக்கும் இப்படியே இருந்தா சந்தோஷம். இப்பதான் நிம்மதியா இருக்கு. வாங்க வாங்க வாங்க. எப்பவும் 2 பேரும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு வாழ்க்கை பூரா ஒத்துமையா வாழணும். என்ன புரிஞ்சுதா? சரி வாங்க வாங்க சாப்பிடலாம். வா ஷாலினி, வாங்க உள்ள போங்க. உள்ள போங்க. நீங்க போங்க பாட்டி. இப்ப ஆர்டர் பண்ணுப்பா, எல்லாரும் சாப்பிடலாம். இவங்க 2 பேரும் சமாதானம் ஆகலைன்னா ஏற்கனவே பட்னியா இருக்கிறேன்னா உண்ணாவிரதம் இருக்கலாம்னு நினைச்சேன். பாட்டி, நம்ம 2 பேருக்கும் ஏற்கனவே நான் சூப் ஆர்டர் பண்ணிட்டேன். சூப்பர். ஆமா. ரித்திகா, உனக்கு என்ன வேணும்? நானும் சூப்பே குடிக்கிறேன். ஆக்சுவலி நேத்துல இருந்து எனக்கு வயிறே சரியில்லை. சூப்பே குடிச்சுக்கிறேன். ஏன், என்னாச்சு ரித்திகா? அது பெருசா ஒண்ணும் இல்ல பாட்டி, ஸ்டமக் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும். சோ சூப்பு போதும். ஓகே அண்ணா, இட்ஸ் ஓகே. உங்களுக்கும் நானே ஆர்டர் பண்ணிடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ. தேங்க்யூ.
என்னாச்சு பொறக்கேறிடுச்சா? இல்ல பாட்டி, இனிமேதான் எனக்கு பொறையேற போகுது. வெல்கம் சார், வெல்கம். சர்வர் இங்க வாங்க. மிஸ்டர் ஆர்விக்கு ஒரு ஸ்பெஷல் டேபிள் ரெடி பண்ணுங்க. நாட் நீடட். என் ஒய்ஃப் எனக்காகவே இங்க ஸ்பெஷலா ஒரு டேபிள் ரிசர்வ் பண்ணி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. So thank you so much. Oh wow. What a pleasant surprise. பரவாயில்லையே, எல்லாரும் இங்க டின்னர் சாப்பிடுறீங்களா? இல்ல, சினிமா பாத்துக்கிட்டு இருக்கோம். நீ என்ன செய்ய வந்திருக்க? வெல், இன்னைக்கு எங்க டின்னரும் உங்க கூட தான். இங்கயா? ம். ஏன் ரவி இப்படி வந்து சொதப்புற? உன்னோட சேர்த்து எனக்கு தருமாடி விடணுமா? இதெல்லாம் என்கிட்ட சேலஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். ஓ, சேலஞ்சுக்காக தான் இப்படி எல்லாம் பண்றியா? ஆர்வி எப்பவும் தோக்க மாட்டான். Just wait and watch the fun. என்ன அம்மா, பா ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிட போறோம்ல. நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி, ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ ஒன்னா சாப்பிடவும் போறோம். என்ன பாக்குறீங்க? போய் உட்காருங்கம்மா. கேஸ் போட்டுருவா. என்ன நடக்குதுங்க? எனக்கு என்ன தெரியும்? நீங்க சூப் குடிங்க பாட்டி. Pleasure to have you, sir. Well, the pleasure is all mine. ஏன்னா இன்னைக்கு நான் என்னோட மொத்த ஃபேமிலி கூட சாப்பிட வந்திருக்கேன். ஏன்னா நேத்து என்னாச்சுன்னா, என் ஒய்ஃப் கூட என்னால வேலண்டைன்ஸ் டேவை கொண்டாட முடியாம போயிடுச்சு. அதனால இன்னைக்கு ராத்திரி நான் என் ஒய்ஃப்க்கு ஏதாவது ஸ்பெஷலா செஞ்சே ஆகணும். சோ உங்க மெனுல என்னென்ன ஸ்பெஷல் டிஷஸ் இருக்கோ அதை மட்டும் தான் நீங்க சர்வ் பண்றீங்க. I want everything special tonight. Sure, sir. அம்பிகா, ரவி வீட்ல சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? நம்ம இங்க இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் நல்லவங்க மாதிரி நடிக்க வந்திருக்கோம். தெரியும். பெரியம்மா, அந்த பக்கம் போங்க, நான் போட்டோ எடுக்கிறேன். நானா? போமா. போகவா? போங்கம்மா. போறேன். என்னோட செல்ல மருமக. இங்க பாரு, நீ எனக்கு ஹாய் சொல்றதுக்கு அங்க வரல, ஆனா உன்னை பாக்குறதுக்காக நானே இங்க வந்துட்டு பாத்தியா? அடடா, எவ்வளவு அழகா இருக்கா என்னோட மருமக. ஐயோ, உன் மேல யார் கண்ணும் பட்டுடக் கூடாது. ரவி, நீ ஏன் அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்க? இங்க வா, வந்து மருமகளுக்கு பூ ஏதாவது கொடு. பூ இதோ வரேன். என்னோட அழகான ஷாலினிக்காக இந்த அழகான பூ. இங்க என்னதான் நடக்குது? அண்ணி, தேங்க்ஸ் இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு ஸ்மைல் ஆச்சும் பண்ணுங்க.
அண்ணா போட்டோ. போட்டோ போட்டோ. டேய் என்ன ரவி இங்க நின்னுகிட்டே போட்டோ எடுத்துப்பியா நீ? என் மருமக பக்கத்துல போய் உட்காந்துக்கோ. போ போ. புருஷன் பொண்டாட்டி பக்கத்துல உட்காந்துதான் போட்டோ எடுத்துக்கணும். டேய் அவ தோள்ல கை போட்டுக்கோடா. யா. ம். அப்பதானே உன் மனைவி மேல உனக்கு எவ்வளவு அன்பு இருக்குன்னு இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆ? right. இப்ப போட்டோ எடு. அப்படிதான். Smile, Shalini. It's okay. I'm your husband. இன்னொன்னு. என்னது போதும். பத்திச்சு. எக்ஸ்கியூஸ் மீ. கையெடு எடு கையெடு. போதும். டேய் எழுந்துடா, எழுந்துரு. நான் எங்க அம்மாவை சமாளிச்சு கூட்டு வந்தேன். இப்ப நீ உங்க பாட்டியை சமாளிக்கிற. ஏய் அவன் சீக்கிரம் கொடுத்த off பூவை பண்ணு. என் ஆசையை பிடிச்சிட்டு இருக்க. கீழே போடு. உன்கிட்ட ஒரு நிமிஷம் பேசி ஆகணும். வா என் கூட வா. போ. என்னடி பண்ற நீ? எனக்கு எல்லாம் தெரியும். அம்மாவும் புள்ளையும் சேர்ந்துகிட்டு டிராமா பண்றாங்க. நீ என்னடானா பேசாம இருக்க? போட்டோ எடுக்கிறியா அவங்க கூட போட்டோ? ஆமா பாட்டி, ஏன்னா அந்த அம்மா புள்ளையோட திட்டம் என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன சொல்ற? பாட்டி, அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியுமா? வேணும்னே எல்லாரும் முன்னாடி ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க. நம்மள கெட்டவங்களா காட்டுறாங்க. அப்பதானே நாளைக்கு கோர்ட்ல அவங்க ஒண்ணு விவாகரத்து கொடுக்கல, நாம தான் விவாகரத்து கேக்குறோம்னு நம்மள கெட்டவங்களாக்கிடுவாங்க பாட்டி. என்ன சொல்ற நீ? அதான் ஒருவேளை அப்படி நடந்தா விவாகரத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு சல்லி பைசா கூட கிடைக்காது. நிஜமாவா சொல்ற ஷாலினி? ஆமா பாட்டி, உண்மைதான் சொல்றேன். நீங்களே பாத்தீங்கல்ல அவனோட தங்கச்சி எப்படி எங்களை வளைச்சு போட்டோ எடுத்தான்னு. அந்த போட்டோவெல்லாம் அவ சோஷியல் நெட்வொர்க் சைட்ஸ்ல போட்டு விடுவா. அதுக்கப்புறம் எல்லார்கிட்டயும் பாருங்க எங்க அண்ணி மேல எவ்வளவு பாசமா இருக்காரு, வேலண்டைன்ஸ் டே எல்லாம் கொண்டாடுறாரு அப்படின்னு சொல்லுவா. ஆனா எங்க அண்ணி தேவையில்லாம எங்க அண்ணன் கிட்ட டிவோர்ஸ் கேக்குறாங்கன்னு சொல்லுவா. இந்த டைம்ல நான் கோவப்பட்டனா அப்புறம் பப்ளிக்கும் ஏன் மேலதான் தப்பு இருக்குன்னு என்ன தப்பா புரிஞ்சுப்பாங்க பாட்டி. கோர்ட்லயும் அதான் நிரூபணம் ஆயிடும். சோ இப்ப நாம என்ன பண்ணோம் தெரியுமா? அவங்க ரூட்லயே போய் அவங்களே நாம மடக்கணும். நாமளே ஆக்ட் பண்ணணும் பாட்டி. அவங்களுக்கு நடிக்க தெரியும்னா நம்ம நடிகர் திலகம்னு காட்டணும். அப்பதான் அவங்க கோர்ட்ல நம்மள தப்பா நிரூபிக்கவே முடியாது. இந்த ஆங்கிள் நான் யோசிக்கவே இல்லையே. இனிமே நான் என்ன பண்றேன்னு பாரு. அவ சிங்கமா இருந்தா நான் 100 சிங்கத்துக்கு சமம். இனிமே பாரு, கலக்குன்னு கலக்குறேன். குறுக்க நிக்காத, தள்ளி போ. ரவி எங்க என் செல்ல மாப்பிள்ள என் ரவி? ஓ நீ இங்க இருக்கியா? என்னோட தங்க மாப்பிள்ள இங்க இருக்கான். தங்கம் மாப்பிள்ளையா? இங்க இருக்கியாப்பா? எப்படி அழைச்சு போயிட்ட? ஏன்பா ஷாலினி கூட தான் காதலர்கள் தினம் கொண்டாடுவியா? பின்ன இந்த பாட்டியை மறந்துட்டியா? ரொம்ப ஒண்ணு பண்ணலாம். எல்லாரும் எழுந்து வாங்க, எல்லாரும் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கலாம். நல்ல ஃபேமிலினா எப்படி இருக்கணும்? சேர்ந்து போட்டோ எடுத்துக்கணும், எல்லாரும் சேர்ந்து சாப்பிடணும் இல்ல? அப்ப வாங்க எல்லாரும் ஒண்ணா போட்டோ எடுத்துக்கலாம். வாங்க. பவி போட்டோ சூப்பரா இருக்கணும். இத பாரு, ரவியும் ஷாலினியும் சேர்ந்து எல்லாரையும் முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. ஐ திங்க் we also have to help them. ரவி,
இப்படி போட்டோவே எடுத்துக்கிட்டு இருந்தா என்ன பார்த்தோம்? நாம எல்லாரும் சாப்பிட வேண்டாமா? ஐயோ ஆமா ஆமா, எனக்கு சந்தோஷத்துல பயங்கரமா பசிக்குது. ஓ. இன்னைக்கு என் செல்ல மாப்பிள்ளைக்கு நான் என் கையால ஊட்டி விட போறேன். அதே மாதிரி நானும் என் செல்ல மருமகளுக்கு ஊட்டி விடுவேன். ஹாப்பி ஃபேமிலி இது. ரொம்ப ஹாப்பியா இருக்கும். சரி சரி வாங்க வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். வாங்க, வாங்க, எல்லாரும் சாப்பிடலாம். உட்காருங்க உட்காருங்க. My dear wife, please sit here. இந்த கிராமத்தை விட்டு வெளியே போறது ரொம்ப கஷ்டம். இந்த கிராமத்துக்கு 3 பக்கமும் அடர்த்தியான காடு இருக்கு. அப்புறம் அதுல நிறைய ஷாலினி, ஏன் எடுத்து கையால சாப்பிட்டுட்டு இருக்க? வாய் ஏன் எடுத்து கையில சாப்பிடுற? ரைட் ஹேண்ட் பிஸியா இருக்கா? அது பாட்டி, வலது கையில எனக்கு அடிபட்டிருக்குல்ல, அதான் நான் இடது கையில சாப்பிடுறேன். நியாயமான காரணம். ஆனா இடது கையில தானே அடிபட்டிருக்கு. யா ரைட். ஆனா வலி வலது கையில இருக்கே. எது? உனக்கு வலிக்குதா? எங்க வலிக்குது ஷாலினி? சொல்லு. இங்கயா? இங்கயா? எங்க? சொன்னல, எல்லாரும் முன்னாடி உன் கையை பிடிச்சிட்டேன் பாத்தியா? சொல்லு ஷாலினி, கையில எங்க வலிக்குது உனக்கு? இட்ஸ் ஓகே பேபி, நீ ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? நான் வீட்டுக்கு போய் ஆயின்மெண்ட் போட்டுக்கிறேன். ஆயின்மெண்டா? ஓ மை பேபி. வீட்டுக்கு போன உடனே சொல்லு, நானே உனக்கு ஆயின்மெண்ட் போட்டு வரேன். சாப்பிட கஷ்டமா இருந்தா சொல்லு, நான் ஊட்டி விடவா? இட்ஸ் ஓகே, எனக்கு உன்னோட அன்பலையே வயிறு ரொம்பிடுச்சு. இருந்தாலும் நான் கொஞ்சம் ஊட்டி விடுவேன். நன்பே எந்த நாருயிரேனி இல்லாத வாழ்வும் வெறுமையடி. என் நன்பே எந்த நாருயிரேனி இல்லாத வாழ்வும் வெறுமையடி. உன் கார் குழலும் என்னாச்சு பேபி, பொறையறதா? இந்தா தண்ணி குடி. என்னை தழுவிடும் போதுந்தன் ஞாபகமே. ஷாலினி, உனக்குள்ள இப்படி ஒரு ஷாலினியா? நீயும் வருகிறா விழித்திர கையில் ஏனோ மறை. மிஸ்டர் ஆர்வி, எங்க பேண்ட் உங்களுக்காக ஒரு நல்ல சாங்கா ப்ளே பண்ண ஆசைப்படுறோம். சோ நீங்க ஏன் அங்க வந்து ஆடக்கூடாது? இந்த இரவு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமானதா இருக்கும். That's a great idea. எஸ் சார். Where's your dance floor? சார், May I dance with the lady in red? பூக்களே சற்று ஓய்வெடுங்கள், அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். பூக்களே சற்று ஓய்வெடுங்கள், அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள்.
அவள் வந்து விட்டாள். பூக்களே சற்று ஓய்வெடுங்கள். அவள் வந்து விட்டாள். அவள் வந்து விட்டாள். ரவி எல்லாரும் பாக்குறாங்க. ஆமா, உன் சேலஞ்சும் இதானே. எல்லாரும் முன்னாடியும் உன் கூட வேலண்டைன்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுவேன்னு சொன்னேன். சோ பாத்துக்கோ, நான் சொன்ன மாதிரி ஜெயிச்சிட்டேன். ஆனா எல்லாரும் நம்மளையே பாக்குறாங்கல்ல, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. Don't worry. இந்த வேலண்டைன்ஸ் டே முழுமையடையணும்னா நீயும் நானும் மட்டும் தனியா. இந்த உலகில் ஒன்றிவெல்ல ஒருவன் இல்லை உந்தன் அசைவுகள் யாவிலும் பட் ஐம் ஹாப்பி. என் ட்ரிக்கை நீ சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்ட. நான் உன்னோட பெட்டர் ஆஃப் ஆச்சே. உன் மூளையோட பாதி போர்ஷன் என்கிட்ட தானே இருக்கு. அண்ட் ஐம் ஷியோர் வேலண்டைன்ஸ் டேவை நீ கூட தனியா செலிப்ரேட் பண்றதுக்கு நிச்சயமா ஏதாவது பிளான் வச்சிருப்ப, ரைட்? One second. Close your eyes. பூக்களே சற்று ஓய்வெடுங்கள். அவள் வந்து விட்டாள். அவள் வந்து விட்டாள். ஹே, ஐ என்றால் அது அழகு என்றால் அந்த ஐகளில் ஐ அவள் தானா? கிஸ்லி வேலண்டைன்ஸ் டே முடிஞ்சிருச்சுனா அதோட ஸ்பெஷலே இல்லை. கேக் கொடுத்தியா? அட்லீஸ்ட் கேண்டில் லைட் டின்னர் கொடுத்தியா? ஃப்ளவர்ஸ் கொடுத்தியா? எல்லாம் விடுமுறையை அவள் தந்து விட்டாள். அவள் வந்து விட்டாள். உறவே உயிரே இணைந்து வழங்கியோர் சுபயோக சுப நாளிலே மாங்கல்ய வெட்டிங் கலெக்ஷன் ஃப்ரம் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. ஏஷியன் பெயிண்ட்ஸ் டிராக்டர் மென்ஷன் செலவு கம்மி பாராட்டு அதிகம். ஃபேரவர்